summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நெருப்புனா நெருப்பு தான், சின்னதாக இருந்தானா பெருசாக இருந்தா அம்மானா அம்மா தான். நீங்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைகள் சிதைந்து போகும் அளவிற்கு சில நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டன. தயவு செய்து தமிழக மக்கள் என்னை தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து என்னை மன்னிக்க வேண்டும். தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ டு மீ. ஓப்பனாக மன்னிப்பு கேட்டாங்க. எனக்கு வேற ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட ஒரு தலைவர் நாடு பூரா கட்சிக்காரங்களுக்கு கொடுத்து மக்களை போட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டதை இக்னோர் கூட பண்ணி யாரும் பார்க்காத மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். இல்லை, அது அவங்க மன்னிப்பு கேட்டதை எடுத்து கட்சிக்காரங்கள்ட்ட போடுங்க. அந்த அயன் லேடின்னு ஒன்று ஒரு டேர்ம் பயன் பண்ணுறாங்க. அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவராக இருந்தாங்க. நான் அவங்கள இரும்பு பெண்மணின்னு சொல்ல மாட்டேன், இதயம் முழுதும் அன்பு நிறைந்த பெண்மணின்னு தான் சொல்லுவேன். அவங்களுடைய இறப்பு முதற்கொண்டு எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் அவங்களுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை வந்து கொண்டு வருவோம்னு ஸ்டாலின் சொல்லி அவர் முதல்வராக வேண்டிய சூழல்லாம் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் கவைக்கு உதவுமா? இதெல்லாம் ஒரு அர்த்தம்? இதெல்லாம் என்ன பாயிண்ட்? வாட்ஸ் அ பாயிண்ட்? எம்ஜிஆரை பற்றி எப்படி சொல்கிறது, அம்மாவை பற்றி எப்படி சொல்கிறது, அவங்கள பற்றி இவங்கள பற்றி எல்லாம் சொல்கிறதில்ல. சொல்கிறவங்களுடைய மனசு எவ்வளவு சின்னதுங்கிறத தான் காட்டும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தால் வந்திருந்தால் போயிருந்தால் அப்படின்னா இந்த கிளியோபாட்ராவுடைய மூக்கு கொஞ்சம் வளைஞ்சிருந்தால் வரலாறு மாதிரி இருக்கும்பாங்கல்ல. இதுதான் இதில் கற்பனைகள். ஜெயலலிதா அப்படிங்கிறவங்க எப்படி பார்க்கணும், அவங்க யார், அவங்கள எப்படி பார்க்கணும்? திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஹர் இன் 97. ஜெயலலிதா நடிகை, படம் 100 சொச்சம் படம் நடிச்சிட்டாங்க, எம்ஜிஆருடைய கதாநாயகி, முதலமைச்சர், அது இதுன்னு எல்லாரும் என்ன சொல்கிறாங்க. எனக்கு தெரியணும், ஹூ இஸ் ஜெயலலிதா, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டேன். இதுதான் என்னோட முதல் கேள்வி. நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்கள் வந்து உங்களை நாங்கள் எவ்வளோ நம்பி நீங்கள் 25 வருஷம் தொடர்ந்து சீஃப் மினிஸ்டராக இருப்பீங்கன்னு நினச்சி நாங்கள் பண்ணோம், இந்த மாதிரி நீங்கள் சரியாக பண்ணாமல் விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? என்னுடைய ஆட்சியில் எனக்கு தெரிந்தும் எனக்கு தெரியாமலும் பல தவறுகள் நடந்துவிட்டன. அதற்காக நான் தமிழக மக்கள் மத்தியில் பகிரங்கமாக தாழ்ச்சியுடன் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆன் ரெக்கார்ட் ஒரு இன்டர்வியூவில் மன்னிப்பு கேட்டாங்க அவங்க. வேற நான் இந்த மாதிரி மற்றவங்க கேட்டு நான் பார்த்ததில்லை. எனக்கு தெரிந்தும் எனக்கு தெரியாமலும் பல தவறுகள் நடந்துவிட்டன. நீங்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கைகள் சிதைந்து போகும் அளவிற்கு சில நிகழ்ச்சிகள் நடந்துவிட்டன. தயவு செய்து தமிழக மக்கள் என்னை தங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து என்னை மன்னிக்க வேண்டும். இது எந்த டைமில் சார்? 97 அதான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ டு மீ. ஸோ ஓப்பனாக மன்னிப்பு கேட்டாங்களே. எனக்கு வேற ஒரு இன்சிடென்ட் சொல்லுங்கள். இந்த மாதிரி மன்னிப்பு கேட்ட ஒரு தலைவரை இந்த ரீசன்ட் பாஸ்ட் இந்திரா காந்தி கேட்டாங்க, எமர்ஜென்சிக்கு மன்னிப்பு கேட்டாங்க. இந்த ரீசன்ட் பாஸ்ட் என்னோட ஆட்சியில் சில தவறுகள் எனக்கு தெரிஞ்சு நடந்துருச்சு, ஐம் சாரி, இது என்னோடய ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுங்கள் பாப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் அவங்கள்ட்ட ரொம்ப சாஃப்டாக கேட்டீங்கன்னு. சரி, ஒரு பொலைட்னஸ்ன்னு ஒன்று இருக்குது, அரகண்ட் ஷவுட்டிங்னு ஒன்று இருக்குது. ஒய் ஷுட் ஐ ஷவுட் அரகண்ட்லி? எனக்கு தேவை அவங்கள்ட்ட ஒரு தகவலை பெறுவது. அதை எப்படி பெற முடியும்னு நான் நினைக்கிறேனோ அப்படியே நான் பெறணும். மன்னிப்பு கேள் அப்படின்னு நான் கேளலை. நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னேன். மன்னிப்பு கேள்னு கேட்டால் தான் அது கேள்வி என்ன? மன்னிப்பு கேட்க வைக்கிறது தானே நோக்கம். அதுதானே நோக்கம். மன்னிப்பு கேட்டாங்களே. கேட்டது மட்டும் இல்லை, அந்த கேசட்டை வாங்கி நூற்றுக்கணக்கான காப்பி போட்டு விஹெச்எஸில், அப்போ விஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, வீடியோ ஹோம் சிஸ்டம்னு, விஹெச்எஸ் கேசட்ஸ் போட்டு தமிழ்நாடு பூரா கட்சிக்காரவங்களுக்கு கொடுத்து மக்களை போட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டதை. புரியுது சார். ஆமாம், மன்னிப்பு கேட்டதை இக்னோர் கூட பண்ணி யாரும் பார்க்காத மாதிரி கூட பண்ணியிருக்கலாம். இல்லை, அது அவங்க மன்னிப்பு கேட்டதை எடுத்து கட்சிக்காரங்கள்ட்ட போடுங்க அப்படின்னாங்க. இதுக்கெல்லாம் சாட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவர் ஓஎஸ் மணியன் இருக்கார், அன்வர் ராஜா சார் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. பலருக்கு மறந்து போயிருக்கோம், சிலருக்கு நினைவு இருக்கும்.
பலர் மறந்து போயிட்டதாக நினைப்பாங்க, நினைவில் வச்சுருப்பாங்க. சிலர் நினைவில் வைத்திருந்து மறப்பாங்க. இதெல்லாம் பார்த்தா முடியுமா? எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். அவ்வளோதான். சார் இந்த அயர்ன் லேடின்னு ஒன்று ஒரு டேர்ம் காயின் பண்ணுறாங்கல்ல சார், அது ஏன் அதை நீங்களும் அப்படி பார்க்குறீங்களா? அயர்ன் லேடிங்கிறதெல்லாம் இப்போ நம்மளாக பார்த்து சொல்கிறது தானே. அவங்க இப்போ மார்கரெட் தேட்சரை அயர்ன் லேடினாங்க, இந்திரா காந்தியை சொன்னாங்க, இந்திரா காந்தி அயர்ன் லேடினாங்க. அது நம்மளா ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதும்போது நம்ம எழுதிக்க வேண்டியதானே. அது நீங்கள் உங்களோட பார்வையில் அவங்க அப்படிப்பட்ட ஒரு அந்த வார்த்தைக்கு பொருத்தமானவராக இருந்தாங்களா? நான் அவங்கள இரும்பு பெண்மணின்னு சொல்ல மாட்டேன், இதயம் முழுதும் அன்பு நிறைந்த பெண்மணின்னு தான் சொல்லுவேன். நிஜமாக சொல்கிறேன், நான் ஐம் கன்வின்ஸ்ட் அபவுட் இட். அந்த நான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை மாற்றிருக்காங்க. அவ்வளோ அன்பு செஞ்ச அவங்களுக்கு அந்த அன்பு கிடைச்சதுன்னு பார்க்கலாமா? எங்களை மாதிரிலாம் இருக்கோம்ல அவங்கள நினச்சி. இப்போ எனக்கு என்ன, அவங்க இறந்து போய் இத்தனை வருஷம் ஆச்சு. கலெக்டர் வீட்டு நாய் செத்து போனால் எல்லோரும் அழுவாங்க, கலெக்டரை செத்து போனால் யார் அழுவ போகிறாங்கன்னு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மா இறந்து போய் இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இதை சொல்லி நான் ஓட்டு கேட்க போகிறேம்மா, அல்லது இதை சொல்லி இதை நான் வந்து அவங்கள பற்றி நான் உங்களை மாற நினச்சதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அவ்வளோதான். இருக்காங்க, நீங்களாம் இருக்கீங்க, ஆனால் அவங்க காட்டின அன்பளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சது அவங்க வாழ்ந்த காலத்தில் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவங்கள நிஜமாகவே என்ன மாதிரி அவங்கள நேசிக்கிறவங்க, அவங்கள அன்பு செய்கிறவங்க இருக்காங்கல்ல. நிறைய வதந்திகள், அது அவங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. என்ன, ஆன் வாட் பேசிஸ், ஒய் நவ், இல்லை வாட் பேசிஸ்? என்னை பற்றி சொல்லலாம், உங்களை பற்றி சொல்லலாம், இவரை பற்றி சொல்லலாம். கதை கெட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டுனார் கண்ணதாசன். இல்லை, காப்பாற்ற ஒருவன் இருந்து விட்டால் கழுதையின் வாழ்விலும் குணம் உண்டோ ஏதோ வரும். இது மட்டும் தெளிவான நினைவு இருக்குது. கதை கெட்ட ஒருவன் பிறந்து விட்டால் கண்ணகி வாழ்விலும் களங்கம் உண்டு. அவங்களுக்கு சேர்ந்திருக்க வேண்டிய பெருமைகள், அவங்கள போற்றிருக்க வேண்டிய அளவு போற்றிட்டோம், சேர்ந்துருச்சு அந்த பெருமைகள் அப்படின்னு எடுக்கலாமா நீங்கள் பார்த்த பார்வையில்? ஏன்னா அவங்களுடைய இறப்பு முதற்கொண்டு நிறைய அதில் மர்மம் இருக்குது, அது இதுன்னெல்லாம் கட்சிக்குள்ளேயே பேசுபொருள்லாம் வந்துச்சு. ஸோ மக்கள்கிட்ட சந்தேகம் இருக்குன்ற இதெல்லாம் வந்துச்சு. ஸோ இன்னும் அவங்கள கொண்டாடி இருக்கணுன்ற இதெல்லாம் வந்துச்சு. ஏன் எதிர்கட்சியாக இருந்து நாங்கள் அவங்களுடைய மரணத்தில் இருக்கிற மர்மத்தை கொண்டு வருவோன்னு ஸ்டாலின் சொல்லி அவர் முதல்வராக வேண்டிய சூழல்லாம் வந்துச்சு. ஸோ இந்த தருணங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சேர்ந்திருக்க வேண்டிய பெருமைகளும் இதெல்லாம் சேர்ந்துருச்சுன்னு அதெல்லாம் அளவிட முடியாதது தம்பி. இதுக்கெல்லாம் அளவு கிடையாது. அது எப்படின்னா, அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அதை ஆங்கோர் மர பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தடல் வீரத்தில் குஞ்சென்ற மூப்பென்ற முண்டோன்னு பாரதி சொன்ன மாதிரி, நெருப்புனா நெருப்பு தான், சின்னதாக இருந்தானா பெருசாக இருந்தானா, அம்மானா அம்மா தான். ஆனால் இந்த நிகழ்வுகள் எல்லாம் அப்படிங்கிறது அது ஒரு பெரும் தலைவருக்கு இப்படியான நிகழ்வுகள் வராதுல்ல. இவங்களுக்கு நேருவை பற்றி இப்போ பேசுகிறாங்க, காந்தியை பற்றி பேசுகிறாங்க, யாரை பற்றி இல்லாமல் இப்போ பேசுகிறாங்க. அது எனக்கு புரியாத போது. எனக்கு இதெல்லாம் கவைக்கு உதவுமா? இதெல்லாம் ஒரு அர்த்தம், இதெல்லாம் என்ன பாயிண்ட்? வாட்ஸ் அ பாயிண்ட்? சும்மா பேசிக்கலாம். ஆமாம், there are so many issues to be discussed, so many things to do, so many urgent needs. அதையெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பேசுகிறதுல என்ன இருக்குது? என்ன எம்ஜிஆரை பற்றி எப்படி சொல்கிறது, அம்மாவை பற்றி எப்படி சொல்கிறது, அவங்கள பற்றி இவங்கள பற்றி எல்லாம் சொல்கிறதுல எனக்கு அது சொல்கிறவங்களுடைய மனசு எவ்வளவு சின்னதுங்கிறத தான் காட்டும் இல்லையா? ஒருவேளை சார் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருந்திருந்தா இந்த மாதிரியான இதெல்லாம் பாயிண்ட்ஸே வந்திருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது நீங்களும் அக்னாலேஜ் பண்ணுறீங்களா? அந்த எண்ணம் வந்திருக்கு. அது அவங்க மிஸ் பண்ணாங்களாங்கிறது எனக்கு தெரியல. அப்படி மிஸ் பண்ணிலாம் அவங்க பேசி நான் பார்த்ததில்லை. இருந்திருந்தால், வந்திருந்தால், போயிருந்தால் அப்படின்னா அந்த சொல்லுவாங்கல்ல, கிளியோபாட்ராவோட மூக்கு கொஞ்சம் வளைஞ்சிருந்தா வரலாறு மாதிரி இருக்கும்பாங்கல்ல, அந்த மாதிரி இதெல்லாம் கற்பிதங்கள் தான். இதுதான், இதில் கற்பனைகள் தான். இப்படி நம்மளுடைய கற்பனைகள், நமக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு பிடிச்ச ஒரு இது வரும்ல சார், நமக்கு பிடிச்ச ஒரு நபர் இப்படி இருந்திருக்கலாம்,
இப்படி அந்த அந்த மாதிரி கேட்குறேன். நான் அவங்களுடைய அந்த சில படங்கள்லாம் பார்க்கும். இந்த வெள்ளிக்கிழமை விடியும் நேரம் வாசலில் கோலமிட்டேன், வள்ளிக் கணவன் பெயரைச் சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன். இந்த பாட்டு அவங்க ஆடும்போது நினைப்பேன், அம்மா வந்து இந்த மாரி ஒரு 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 சிம்பிளா ஒரு வாழ்க்கை அப்படியே வாழ்ந்துட்டு போகணும்னு நினச்சிருப்பாங்களோ? அ ஒருவேளை அவங்க அப்படியே இருந்திருந்தா, அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருப்பாங்களோ? அப்படின்னு நான் நினைப்பேன். நான் நினச்சு என்ன பண்றது? எல்லாம் நடந்துருச்சு. நான் நினச்சு என்ன பண்றது? அவங்க அந்த மாதிரி ஏதாவது நினைச்சிருந்தாங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அப்படின்னு எனக்கு தோணல. அவங்க அந்த மாரி அவங்க ரிக்ரெட்டிங்கா பேசி பார்த்ததில்ல. வருத்தப்பட்டுருக்காங்க. இந்த மாரி நான் சொன்னேன்ல, பொதுக்குழுவிலே பொதுக்குழு பேசினதுன்னு. வருத்தப்பட்டுருக்காங்க. பட் ஆனா ரிக்ரெட் பண்ணியத நான் பார்த்ததில்ல. நம்மளே நீங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, வயசாக நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அத பண்ணியிருக்கலாமே, இத பண்ணியிருக்கலாமே. வேற எங்கேயோ சொன்னாங்க. நீங்க வந்து அன்னைக்கு இன்ஃபோசிஸ் ஷேர் ரூ. 10,000 வாங்கியிருந்தீங்கன்னா, இன்னைக்கு அது 100 கோடி அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ! அந்த 10,000 என்ன நம்மள்ட்ட அப்ப 10,000 இருந்ததே வாங்கியிருக்கலாமே அப்படின்னா, வாங்கல அவ்வளோதான். அவ்வளோதான். நீங்க அத ஆரம்பிச்சிருக்கலாமே, இத பண்ணியிருக்கலாமே. அத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தெரியாது என்ன பிரச்சனைன்னு. நிறைவான கேள்வி. தமிழ்நாட்டு மக்கள் அல்ல அடுத்த தலைமுறை, இனி வரக்கூடிய தலைமுறைகள் ஜெயலலிதா அப்படிங்கிறவங்கள எப்படி பார்க்கணும்? அவங்க யார் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும்னா, அவங்க யார்? அவங்கள எப்படி பார்க்கணும் சார்? நான் இத அவங்கள கேட்டேன் தம்பி. திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டு ஹர் இன் 97. நான் சொன்னேன், ஜெயலலிதா நடிகை, படம் 100 சொச்சம் படம் நடிச்சுட்டாங்க. எம்ஜிஆருடைய கதாநாயகி, முதலமைச்சர் அது இதுன்னு எல்லாரும் என்னென்னோ சொல்றாங்க. எனக்கு தெரியணும். ஹூ இஸ் ஜெயலலிதா? ஹூ ஆர் யூ? அப்படின்னு நான் கேட்டேன். இதான் என்னோட முதல் கேள்வி. அவங்க சொன்னாங்க, நான் கடவுளின் குழந்தைன்னாங்க. அது அப்ப அந்த ஏதோ ஒரு படத்துல கூட, என்ன படம்? அந்த சமயத்துல ஒரு படத்துல கூட அத கிண்டலா கடவுளின் குழந்தை அப்படின்னு கிரேஸி மோகன் வசனம் எழுதின படம். அந்த வசனம் வச்சாங்க அத. நான் கடவுளின் குழந்தை அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப பக்தி உடையவங்க. காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு, லலித சகஸ்ரநாமம் சொல்லுவாங்க. இரவுல எவ்வளவு இரவு லேட் ஆனாலும், அந்த சில பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு தான் படுப்பாங்க. ரொம்ப பக்தி உடையவங்க. ரொம்ப ஆன்மீக நாட்டம் உடையவங்களா இருந்தாங்க. நான் அப்சர்வ் பண்ணது. அவங்க சொன்னது தான். நான் கடவுளின் குழந்தை நான் என்னோட முதல் நீங்க கடைசி கேள்வியா கேட்குறீங்க. நான் அவங்கள சந்திச்சப்ப நான் கேட்ட முதல் கேள்வி அதுதான். அவங்க சொன்ன பதில் நான் கடவுளின் குழந்தைன்னாங்க. அப்படிதான் அவங்களையும் புரிஞ்சுக்கணும். அவங்க தன்னை அப்படித்தான் மக்கள் நினைக்கணும்னு விரும்பியிருப்பாங்களோ? அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐ சரண்டர் மை செல்ஃப் டு காட். குழந்தை ஒரு சைல்ட் இஸ் ஆல்வேஸ் டிபெண்டன்ட் ஆன் அதர்ஸ். யூ சி, டு வாக், டு ஈட், டு பேசிக் நீட்ஸுக்கு வாட் இஸ் எ சைல்ட்? எ சைல்ட் இஸ் எ டிபெண்டன்ட். அது மாதிரியான ஒரு அந்த 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 டிப் அது என்ன எதை நம்பி? பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் இறைவனை நம்பி தான் வந்தோம். நம்மளை பெற்றவங்க நமக்கு சோறு போடுவாங்கன்னு நம்பணும். நம்மளை பெற்றவங்க நமக்கு துணி எடுத்து கொடுப்பாங்கன்னு நம்பணும். அது மாதிரி சைல்டு இஸ் ஹைலி டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ், சைல்டுஹுட். அவங்க அதை தான் அவ்வளோ சுருக்கமாக சொன்னாங்க. நான் கடவுளின் குழந்தை. எதிர்காலம், வரும் தலைமுறை அப்படியே அவங்க பல பேரை நம்ம மறந்துடுவோம். வரலாற்றில் எவ்வளவோ பேரை மறந்துட்டோம். லேடி லீடர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டா மேர், குமாரதுங்க, சிரிமாவோ பண்டாரநாயக்க, கொரசான் அக்கீனோ, மார்கரெட் தாட்சர், நிறைய பேர். இந்தோனேஷியாவில் பேர் கூட மறந்து போகிற அளவுக்கு. இந்தோனேஷியாவில் சுகர்னோவுடைய டாட்டர் அவங்க. அந்த மாதிரி எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க.
மிஸ்ஸஸ் கிளின்டன், ஹில்லரி கிளின்டன், இந்த மாதிரி எவ்வளோ பேர் வருவாங்க போவாங்க. வரலாறு வந்து எந்த ஒரு தனி மனிதருக்காகவும் நிற்கிறதில்லை. இதுனா லட்சக்கணக்கான ஆண்டுகள் வாழ்கின்ற மனித இனம் யாருக்காகவும் தேங்கி நிற்கிறதில்ல. யாரும் எதுவும் இன்னார் இல்லை அதனால் இது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு இல்லை. அது ஓடிக்கிட்டே இருக்கும். எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அவங்கள பார்க்க, பழக, பேச, அவங்கள வந்து கற்றுக்கொள்ள. அது எல்லாருக்கும் பயன்படணும்னு நான் நினைக்கல. அவங்க 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 வந்து என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பத்துக்கு காரணமாக இருந்தவங்க. அந்த நன்றி வந்து எனக்கு எப்பயுமே உண்டு. ஒரு நல்ல ஃப்ரெண்டு, ஒரு நல்ல டீச்சர், ஒரு நல்ல லீடர், இந்த 3 அம்சங்களில் தான் அவங்கள பார்ப்பேன் நான். நன்றி சார். வணக்கம். உங்களுடைய நீங்கள் வணக்கம். பண்பு வணக்கம். முக்கிய நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.